அட என்னையா இது, நம்ம ஸ்டாலின் அவர்களை கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு மக்கள் விரட்டி அடிக்க தொடங்கியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மேலும் ஒரு கட்சி ஆதரவு தெரிவிச்சிருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெற்றுட்டோம், எங்களுக்கெல்லாம் மக்கள்கிட்ட அவ்வளோ ஆதரவு இருக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த திமுகவுக்கு இன்னைக்கு மரண அடி விழுந்திருக்கு. கோயம்புத்தூர்ல முப்பெரும் விழா நாங்கள் கொண்டாட போறோம் அப்படின்னு கிளம்பின ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இன்னைக்கு மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் கோ பேக் ஸ்டாலின், கோ பேக் ஸ்டாலின் அப்படின்னு மக்கள் ட்ரெண்டிங் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்களுடைய வெற்றிகள் எல்லாமே கட்டமைக்கப்பட்ட வெற்றி தான். அந்தந்த இடத்துல எது கொடுக்கணும், எவன் ட்விஸ்ட் பண்ணி விடணும், அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கணும், அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பண்ணி தான் அவங்களுடைய வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுட்டு வர்றாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெண்டிங் எல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த விழா நேற்றே எடுக்க வேண்டிய விழா. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் இதை மாற்றி வச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்று ஒரு ஆண்டை சக்சஸ்ஃபுல்லா அவர் நிறைவு பண்ணி கொண்டாடி இருக்காரு. அதனால நேற்று இந்த விழாவை வச்சோம்னா நாட்பெரும் விழாவாக 4 வெற்றி விழாவாக நம்ம கொண்டாட வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு நாள் தள்ளி வச்சு இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு இன்னைக்கு திமுக சார்பில் கொண்டாடிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்டிஏ கூட்டணி அங்கங்கே கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தலையில நங்கூரம் மாதிரி இடி விடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இந்த வாட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட்டணியோட சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோங்க, ரொம்ப கம்மியான இடங்கள் தாங்க வந்திருக்கு, அவங்களுக்கு 300 கூட கிடைக்கலைங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10 சுயேட்சைகள் வாலண்டியராக ஆதரவு கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பரிபூர்ணமாக ஆதரவு கொடுக்குறோம், தேசத்தோட நலனுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பில் என்ன வேற பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு இருக்கிறதே 4 சீட்டு தானேங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4 சீட்டு மட்டும் கிடையாது, ராஜ்யசபாவில் அவங்களுக்கு 11 எம்பிக்கள் இருக்காங்க. 11 எம்பிக்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு 15 எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ ஜெகன்மோகன் இப்படி அறிவிச்சதுல இருந்து ஐஎன்டிஏ கூட்டணியினருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு கவலை ஏற்பட்டிருக்கு. என்னையா இது, கழுத தெரிஞ்சு கற்றம்பா போன கதையா, ஒவ்வொருத்தனா ஓடிட்டு இருக்கான். இன்னும் ஒரு வருஷம் போக இந்த கூட்டணியை விட்டு எவன்லாம் ஓட போறானோ அப்படின்னு அவங்களுக்குள்ள மரண பீதி ஏற்பட்டிருக்கு. இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கல, இந்த ஐஎன்டிஏ கூட்டணியோட லட்சணம் இப்போ ஒன்னொன்னா வெளிவர தொடங்கி இருக்கு. கர்நாடகாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் 2000 தருவோம், இப்போ இப்படி ஸ்டாலின் ஐயா எப்படி அறிவிச்சாருங்க, நாங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லிவிட்டு இப்போ நேக்கா தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற சதுரங்க வேட்டை படத்தோட டைலாக் மாதிரி எல்லாருக்கும் 1000 ரூபா தரேன்னு சொன்ன ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணாரு, நாங்கள் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான்ப்பா கொடுப்போம் அப்படின்னு இவங்களே ஒரு தகுதியை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பேருக்கு கொடுக்காம கொஞ்சம் பேருக்கு கொடுத்து ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்தாங்களே. அதே மாதிரி கர்நாடகா காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எல்லாருக்கும் 2000 ரூபாப்பா, எல்லாருக்கும் 2000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு வாய் ஜவடால் விட்டுட்டு இப்போ தெருவில் எங்கே போனாலும் காங்கிரஸ்காரங்களாம் மக்கள் தெருப்பால் அடிக்காத குறை நினைக்கிறாங்க. ஐயோ 2000 ரூபா தரேன்னு சொன்னல, எடுத்து ஐயா அப்படி கேட்குறாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக காங்கிரஸ் ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்துருக்காங்க. என்ன வேலையை பார்த்துருக்காங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ரூபாய் 50 பைசா வரைக்கும் பெட்ரோல் டீசலோட விலையை இன்னையிலேருந்து ஏற்றிருக்காங்க. எவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகம் பார்த்தீங்களா. மக்களுக்கு எப்படியாவது நம்ம மக்களை ஏமாற்றி அதிகாரத்துக்கு வந்துடணுங்கிற அதிகார பசியினால
எதோ அறிவிச்சிருது. நாங்கள் வந்து 2000 தரோம் 3000 தரோம் வாய்க்கு வந்ததான் அடிச்சு விட வேண்டியது. இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி எப்படி என்ன அறிவிச்சாங்க தெரியுமா? 1 லட்ச ரூபா தரோம், குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபான்னு அறிவிச்சாங்க. அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மக்களை சுரண்டுன்னு சுரண்டிருப்பாங்க. கரண்ட் பில்லெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும், சாதாரண குடிசை வீட்டுக்கு இப்போ 100 ரூபா கட்டிட்டு இருந்த வீட்டுக்கு அப்புறம் 1000 ரூபா கட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அப்படி மக்களை சுரண்டுன்னு சுரண்டி மீண்டும் மக்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம்ப்பா, இவன்ட்ட 2000 ரூபா, இவன்ட்ட 2000 ரூபா மாதம் சுரண்டி 1000 ரூபா கொடுத்து பெருசாக பேசுவாங்க. அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வந்து அச்சத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. நல்ல வேலையா இவங்க ஆட்சிக்கு வரல, வந்திருந்தா இப்படி தான் நம்மளை சுரண்டுன்னு சுரண்டி இருப்பாங்க அப்படின்னு கர்நாடகா காங்கிரஸ் இன்னைக்கு கழுவி ஊற்றிட்டு வர்றாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. பொதுவாக இங்கே என்ன பேசிக்கு வாங்கின்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் டீசல் விலையை பிரதமர் மோடி ஏற்றிட்டாரு அப்படி இப்படின்னு வாய்ச்சவடாலாம் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் இங்கே இருக்கிற திமுகவினர்லாம் பொய்யா கட்ட அவுத்து விடுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தமிழகத்தில் இன்னைக்கு பெட்ரோலோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா 75 பைசா. ஆனால் இதே பெட்ரோல் இங்கே விற்கிற இதே பெட்ரோல் தான் குஜராத்தில் 94.44 பைசாவுக்கு விற்கிறாங்க. தமிழ்நாட்டை விட குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் பிஜேபி ஆட்சி செய்கிற குஜராத்தில் 6 ரூபாய் 30 பைசா பெட்ரோலுக்கு குறைவாக இருக்கு. ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து டேக்ஸை ஏற்றிட்டு பிரதமர் மோடி அவர்கள் மீது பழிய போட்டுருவாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டாங்கன்னு. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 1 வருட காலமாக எந்தவித பெட்ரோல் டீசலோட விலையை ஏற்றவே கிடையாது. பெட்ரோல் டீசலோட விலை குறைஞ்சு தான் போயிருக்கு. 93 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலை தமிழக அரசு 100 ரூபாய்க்கு விற்று மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை. ஏன்னா இதை பொய்யை சொல்லிய மக்களை ஏமாத்திட்டு வர்ற திமுகவுக்கு தக்க பதிலடியா மக்கள் கொடுக்கணும். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.